நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. தேனி அருகே நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்து தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேனி மாவட்டம் பொட்டிபுரம் மலைப்பகுதியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அனுமதியை ரத்து செய்ய கோரியும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினர் சார்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து நியூட்ரினோ திட்டம் குறித்து ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட குழுவை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நியமித்தது. இந்நிலையில் மத்திய அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்து தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான வழக்கிலிருந்து தங்களை முழுமையாக விடுவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அதிமுகவை சேர்ந்த ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிலையில் இது தொடர்பான விசாரணையில் மாநில அரசு மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மத்திய அரசை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியும் மத்திய உள்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற 2 மாதத்திற்குள் தனிச்சட்டம் ஏற்றுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தாமதப்படுத்தாமல் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சீமை கருவேல மரங்களை வேருடன் அகற்ற உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் சீமை கருவேல மரங்களை அகற்றவும் மீறுவோரை தண்டிக்கவும் வகை செய்யும் வகையில் தனிச்சட்டத்தை 2 மாதத்திற்குள் ஏற்றவும் தமிழக அரசிற்கு கடந்த பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் ஆஜராகி வாதாடினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் செல்வம் மற்றும் ஆதிநாதன் அடங்கிய அமர்வு தமிழகத்தின் சில பகுதிகளில் சுணக்கம் இருந்தாலும் கருவேல மரங்களை அகற்றும் பணி திருப்தி அளிப்பதாக தெரிவித்தனர். அதே நேரத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் விரைவுபடுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர். இப்பிரச்சனையில் தனிச்சட்டம் ஏற்றுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு தாமதப்படுத்தாமல் நிறைவேற்றுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். முழுமையாக அகற்றினால்தான் தமிழ்நாட்டிலே இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும் என்ற நல்ல நோக்கத்தோடு நீதிபதி பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் இதுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும், சீமைக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கான சட்டம் கொண்டு வந்து அதற்கு தேவையான நிதியை தாராளமாக ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிபதி கூறியிருக்கிறார், இன்றும் கூறியிருக்கிறார். இன்னும் காலதாமதம் செய்யக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோ குறித்த ஆவணங்களை நாளைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் செல்வம் மற்றும் ஆதிநாதன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கை, அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் நாளைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரியலூர் அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான ஆழ்துளாய் குழாயில் புகை மற்றும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். ஜெயங்கொண்டம் அருகே குருவாலப்பர் கோவில், தென்வீக்கம், சோழன்குறிச்சி உள்ளிட்ட 6 பகுதிகளில் ONGC நிறுவனம் சார்பாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக ஆழ்துளை குழாய்கள் அமைக்கப்பட்டன. இதில் குருவாலப்பர் கோவில் அருகே உள்ள ஆழ்துளை குழாயில் 2வது முறையாக புகை மற்றும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ONGC அதிகாரிகள் எந்த விளக்கமும் அளிக்காததால் அதிருப்தி அடைந்த தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழ்துளாய் குழாயினை முற்றுகையிட சென்ற விவசாயிகள் போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டத்தை கைவிடுமாறு போலீசார் தெரிவித்தும் அதனை ஏற்க மறுத்த விவசாயிகள்
தரையில் படுத்து மத்திய மாநில அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் விவசாயிகளை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்க அரியலூர் மாவட்டத்துல 6 இடத்திலேயே நாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கவோ இயற்கை எரிவாயு எடுக்கவோ எதுவா இருந்தாலும் நாங்க எடுக்கிறதுக்கு நாங்க இங்க அனுமதிக்க மாட்டோம். எங்க பூமியை விட்டு உங்களை விரட்டுற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் என்ற நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உடனே இந்த குருவலப்பர் கோயில்ல உள்ள அந்த ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு அந்த பிளான்ட உடனே அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா இன்னும் 1000 விவசாயிகளை திரட்டி தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் போராட்ட காலத்தில் தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்து செய்வோம் என்று நம்ம மறியல்லாம் நிறைய செய்வோம். கோவையில் திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த ஃபரூக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 சரணடைந்துள்ளனர். கோவை உக்கடம் பகுதியை சேர்ந்த ஃபரூக் திராவிடர் விடுதலை கழகத்தில் உறுப்பினராக இருந்தார். இவர் கடந்த 16ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக போத்தனூர் பகுதியை சேர்ந்த அன்சந்த் என்பவர் கோவை 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சரணடைந்துள்ள நிலையில் மேலும் 2 குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தனர். சரணடைந்த சதாம் ஹுசேன், சம்சுதீன் ஆகிய இருவரையும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி செல்வகுமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த அப்துல் முனாப் மற்றும் அக்ரம் ஜிந்தா ஆகியோரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், தேர்தல் காலத்தின் போது இதர பணிகளை நிறுத்த வேண்டும், ஊராட்சி செயலாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் 2வது நாளாக இன்று உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். ஊராட்சி செயலாளர்களுக்கு இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியம் வழங்க கேட்டு 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு 7வது நாளாக வேலை நிறுத்தம். 30,000 வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கோரிக்கைகள் அழைத்து பேசி நிறைவேற்றப்படலை. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய இந்த வேலை நிறுத்த போராட்டம் தொடர்கிறது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை காத்திருப்பு போராட்டத்தை தொடர்வோம் என கூறி உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும், தவணை முறையில் ஓய்வூதியம் வழங்குவதை கைவிட வேண்டும், ஓய்வு கால சேமநல நிதியை வழங்குதல், ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து ஓய்வூதியதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மதுரை அரசு போக்குவரத்து தலைமை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய சங்கத்தினர் கண்களில் கருப்பு துணியை கட்டியபடி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஜீவாதாரமாக இருக்கிற ஓய்வூதியத்தை உடனடியாக இன்று மாலைக்குள் வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கவில்லை என்றால் மாநில அமைப்பினுடைய வழிகாட்டுதலின்படி அடுத்த கட்ட போராட்டம், எந்தவிதமான போராட்டம், அது மறியலா வேலைநிறுத்தமா என்பது பணியாற்றக்கூடிய சங்கங்களோடு கலந்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு திட்டமிடுவோம் என்று இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன். இதேபோல் விழுப்புரத்தில் போக்குவரத்து தலைமை அலுவலகம் முன்பு கண்களில் கருப்பு துணியை கட்டியபடி 300க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஓய்வூதியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் இன்று போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இன்று நடக்கக்கூடிய பட்ஜெட்டிலே அமைச்சருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும். தமிழகத்தில் முழுவதும் உள்ள 65,000 ஓய்வு பெற்றோருடைய உணர்வுகளை இந்த அரசு வேடிக்கை பார்க்குமானால் மிகப்பெரிய
ஒரு அபாயகரமான சூழ்நிலையை தமிழகத்திலே சந்திக்கக்கூடிய அவல நிலையை இந்த அரசு எதிர்நோக்கும் என்று பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தீப்பெட்டியின் மூலப்பொருட்களின் உயர்வு மற்றும் தேக்கம் காரணமாக தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் சேதுரத்னம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான அட்டை, குச்சி, மெழுகு போன்றவைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக சந்தையில் போதிய விலை கிடைக்காமல் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான பண்டல்கள் தேக்கமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் சிறு தொழில் பட்டியலில் தீப்பெட்டியை வைக்க வேண்டும், கலால் வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி இன்று முதல் 26ஆம் தேதி வரை தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக சேதுரத்னம் தெரிவித்துள்ளார். தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான அட்டை, பேப்பர், குச்சி, மெழுகு போன்ற மூலப்பொருட்கள் பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் எங்களால் உற்பத்தி செலவு ஏற்ப விற்பனை விலையை கூட்டிக் கொடுக்க முடியாமல் வடமாநில வியாபாரிகள் விலையை குறைத்துக் கொண்டே போகின்ற காரணத்தால் இன்று முதல் வருகிற 26/3/2017 வரை, அதாவது 7 நாட்கள் தீப்பெட்டி தொழிற்சாலையெல்லாம் உற்பத்தி நிறுத்தம் செய்து எங்களது தீப்பெட்டிகளை வருகிற ஏப்ரல் 1 முதல் 600 தீப்பெட்டி கொண்ட பண்டல் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 25 விலையை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரையில் கழிவறையை சுத்தம் செய்யும் ஆசிட்டை குடித்த சிறுவனுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் சிறுவனின் தாயாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் வழங்கினார். அலங்காநல்லூரை அடுத்த வி பெரியகுளத்தை சேர்ந்த வளர்மதி என்பவர் தனது மகன் வருணேஷை கடந்த ஆண்டு அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சேர்த்துள்ளார். அப்போது அந்த மையத்தில் இருந்த ஆசிட்டை சிறுவன் குளிர்பானம் என நினைத்து குடித்ததாக கூறப்படுகிறது. இதில் சிறுவன் வருணேஷிற்கு சுவாச குழாய், உணவு குழாய் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் ஆசிட் குடித்த சிறுவனுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும், சிறுவனின் தாயாருக்கு அரசு வேலை வழங்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் இன்று சிறுவனின் தாய்க்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அரசு பணிக்கான நியமன ஆணையையும் வழங்கினார். பணமும் கொடுத்து இந்த உதவியும் வாங்கி கொடுத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சமூக திட்ட அலுவலர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 6 மாதம் வரைக்கும் இந்த டீப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே தொண்டையில் திரும்பவும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேசுவோம் சார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்காததால் பாதிப்படைந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளமடை, இந்திரா நகர், காட்டாம்புள்ளி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஊதியம் வழங்கப்படாததால் பணியில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தியுள்ள நிலையில் தங்களுக்கு வரவேண்டிய ஊதியத்தை முறையாக வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டதால் பாதிப்படைந்தவர்கள் கோரி முற்றுகையிட்டனர். 3 மாசமும் இப்படி ஏறாம இருந்துச்சுன்னா எப்போ சம்பளம் பார்த்து நாங்கள் எப்போ இந்த வேலை பார்த்து எனத்துக்கு இப்போ மொத்தமாக ஒரே ஒரு ஆள் சேர்ந்து வேலையை நிப்பாட்டிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம். எங்கள் சம்பளம் எங்களுக்கு 205 ரூபாய் சம்பளம் நிரந்தரமாக இந்த 3 மாதம் இல்லை, இன்னுமே வர்றதுக்கும் கண்டிப்பாக அப்படியே ஏறணும், குறையக்கூடாது. சென்னையில் கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தர் விபத்திற்குள்ளாகி உயிரிழந்த இடத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதி சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தனது மனைவியுடன் சொகுசு காரில் சென்று கொண்டிருந்த கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தரின் கார் திடீரென விபத்துக்குள்ளாகியது. அப்போது கார் தீப்பற்றி எரிந்ததில் உள்ளே இருந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். இது தொடர்பாக அடையார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து நேரிட்ட இடத்தில் போக்குவரத்து துறை இணை ஆணையர் முருகானந்தன் மற்றும் மந்தைவெளி வட்டார போக்குவரத்து அதிகாரி மற்றும் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடமிருந்து துறை ரீதியிலான கடிதம் வந்த பிறகு ஓரிரு தினங்களில் மீண்டும் ஆய்வு நடத்தப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே அஸ்வின் கார் விபத்து காரணமான இடத்தில் மீண்டும் சாலை விபத்துகள் நடந்து வருகிறது. அதே இடத்தில் நேற்று கார்த்தி என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது விபத்துக்குள்ளாகி காயமடைந்தார். தொடரும் விபத்துகளால் அங்குள்ள வேகத்தடைக்கு போக்குவரத்து போலீசார் வர்ணம் பூசியுள்ளனர். இந்தியாவில் 3இல் 1 நபர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், அதே நேரத்தில் உலக அளவில் 4இல் 1 பெண்ணும் 10இல் 1 ஆணும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
உலக சுகாதார நிறுவனத்தின் அதிர்ச்சி அளிக்கும் இந்த அறிக்கை குறித்தும் அகில இந்திய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனம் நடத்திய மன அழுத்த ஆய்வு குறித்தும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் 20 பேரில் ஒருவர் மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அகில இந்திய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. போட்டிகள் நிறைந்த சூழலில் நமது வேகம் குறைந்துவிட்டால் மற்றவர்கள் முந்திவிடுவார்களோ என்ற அச்சம் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை மறந்துவிட்டு அவற்றின் இனிமையை மிதித்து சிதைத்துவிட்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்கின்றனர் மனநல நிபுணர்கள். உள்மனதில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் எதிர்பார்ப்புகள், எனக்கென்று யாருமே இல்லை என்ற வெறுமை, இதுதான் இன்றைய வாழ்க்கை முறையாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆண்களுக்கு சரிசமமாக இருக்கிறாங்கன்னும் போது அவங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஜென்ஸுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்களால ஏற்றுக்க முடியல, நான் எந்த வகையில் கம்மி அப்படின்ட்டு. ஸோ அங்கே பிரச்சனை வருது அவங்களுக்கு. ஸோ இது நோயாக எப்போ மாறுதுன்னா, இது அதிகப்படியாக பைலப் பண்ண அது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக வரும்போது, ரொம்ப ஜாஸ்தி வரும்போது எந்தனால இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத மறந்துடுறாங்க. கரண்ட்டாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி நினச்சி அது ஒரு நோயாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. உறங்கும் நேரம் குறைகிறதா அல்லது அளவுக்கு அதிகமாக தூங்குகிறீர்களா? கலகலப்பான நபர் என்று பெயர் எடுத்து நீங்கள் திடீரென அமைதியாக மாறிவிட்டீர்களா? சிறிய பிரச்சனை கூட பெரிதாக தெரிகிறதா? வேலை செய்யும் திறன் ஒரேடியாக குறைந்து விட்டதா? எப்போதும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறதா? இதுபோன்ற கேள்விகள் எழுந்து 2 வாரத்திற்கு மேல் இதே நிலை நீடித்தால் மனச்சிதைவு ஏற்படுவது நிச்சயம் என்று கூறுகின்றனர் மனநல நிபுணர்கள். அவற்றிலிருந்து முழுமையாக விடுபட மனநல மருத்துவரையோ மனநல நிபுணரையோ அணுக வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ரொம்ப இஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, தட் சைக்காலஜிஸ்ட் ப்ரொவைட். என்னன்னாக்கா உங்கள் தாட் ப்ராசஸஸை நாங்கள் மாற்றுவோம். See, from having a negative self-esteem, உங்களை பற்றி you don't think much of yourself, you think you're worthless, you think you're not great looking, இந்த மாதிரிலாம் தாட்ஸை நாங்கள் மாற்றிடுவோம். What we do is we change the way you think. Okay, make you think that you are worth living, you will make a difference in this world அப்படின்னு சொல்லிட்டு we change negative evaluations into positive evaluations. அது cognitive behavior therapy. தற்போது டீனேஜ் பருவத்திற்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் ஒருவித மகிழ்ச்சிக்காக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி வருவது மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருவதாகவும் இவை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் உளவியலாளர்கள். ஸ்கூல் சில்ட்ரனே ட்ரிங்க் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ பெத்தட்டிக் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். தட் ஐ திங்க் பேரண்ட்ஸ் நீட் டு பி கவுன்சில். இப்போ மோஸ்ட்லி என்ன ஆகுதுனாக்க, both parents are working. They're working very hard to give their child a good education, give them material comforts. அது போராது. The children need to be given attention. Children need to be appreciated. You know, at the end of the day, நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் PS3, PS4, என்ன வீடியோ கேம் வேணால் வாங்கி கொடுக்கலாம். At the end of the day, உங்கள் attention இல்லட்டாக்க parents, the child will not prosper. Full time, there has to be one parent who is supervising the child. Because raising a child just by giving them material things is definitely not going to work. It will have an adverse effect on the child. குடும்ப சூழ்நிலை, பண நெருக்கடி மற்றும் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையிலிருந்து மாறியதன் காரணமாக தனித்து விடப்படுவதும் மன அழுத்தம் ஏற்பட காரணமாக இருப்பதாக மனநல நிபுணர்கள் கூறுகின்றனர். தவறவிட்ட உறவுகளோடு பிள்ளைகளை ஒருங்கிணைத்து வளர்க்கும் போது மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். 24 மணி நேரத்தில் நம்ம வேலை எவ்வளோ நேரம் பண்ணுறோம், தூங்குறது எவ்வளோ நேரம், நமக்காக செலவழிக்கிறது எவ்வளோ நேரம், நம்ம குடும்பத்துக்காக செலவழிக்கிற நேரம் எவ்வளவு, மனசு விட்டு பேசக்கூடிய தருணங்கள் எவ்வளவு, வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்குற நேரம் எவ்வளவு, மற்றவங்களுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த 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 இடத்துல தான் பெண்மை மதிக்கப்படுகிறது, ஆண்மை மதிக்கப்படுகிறது. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டாலோ இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுத்தாலோ இல்லை வீட்டிலையே குழந்தைங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகளை உண்டு பண்ணாலோ, நான் பெருசா நீ பெருசான்னு வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுனாலையோ இது சார்ட் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மற்ற நோய்களைப் போல வெளிப்படையாக எந்த அறிகுறிகளும் இல்லாத மன அழுத்தம் தொடர்பான நோய்களை கண்டறிவது கடினம் என்றும் சொல்கிறார்கள். மன அழுத்தம் முற்றினால் தற்கொலை வரை செல்வதோடு தவறான போதை பழக்கத்திற்கும் விட்டு செல்லும் என்றும் மனநல நிபுணர்கள் கூறுகின்றனர். நம்மை சுற்றி இருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் மனநோய் இருக்கலாம், அதற்கு நாமே மருந்தாகவும் இருக்கலாம், இல்லையெனில் மருத்துவரிடம் அழைத்துச் செல்லும் அன்பானவராகவும் இருக்கலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திர போஸ் ராஜவேலன்.